அந்த குழந்தைக்குமே நடக்கூடாது. அதான் நேற்று அதெல்லாம் சொல்லி அந்த நடவடிக்கை எடுத்து தான் இந்த பள்ளி நிர்வாகி, அந்த வகுப்பாசிரியர், அந்த ஸ்கூல் பிரின்சிபல் 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தால், வேறு எதனா காரணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் முக்கியமானது. அதுக்கு தான் முதலமைச்சர் அவர்களே அறிவித்து நேற்றே அவர் ரொம்ப சோகப்பட்டு தான் இந்த 3 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. நானும் அதை கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் இருக்கவங்களும் அவங்களுக்கு கூட என்ன பேசி, சட்டமன்ற உறுப்பினர் சிவாவும் அவரும் கூட பேசின்னு தான் இருக்காரு. எல்லாம் சீக்கிரமாக எல்லாம் நடக்கும். அது ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் அதில் ஸ்பெஷல் கவனம் செலுத்துகிறாங்க. அதே மாதிரி நகர்மன்ற பேரூராட்சி தலைவர் நம்ம சலாம் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இதை பொதுவான ஒரு பிரச்சனையாக கருதி தான் இதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக யார் தப்பு பண்ணியிருந்தாலும் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் என்ன சொன்னாங்க, அதான் பார்த்தீங்களா, எல்லாம் கேட்டீங்க. அதுதாங்க, அதெல்லாம் என்கொயரி நடக்குது, எல்லாம் விசாரணை நடந்து அதற்கு பிறகு யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த முடிவில் எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.